வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்களோட நாதன் பொருள்ஸ் நாதன். நிறையா வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. எந்த இடத்துலையுமே நம்ம முகம் கொடுத்து வீடியோ போட்டிருக்க மாட்டோம். இருந்த போதிலும் இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை விளக்கப்படுத்தணும். ரொம்ப நாள் இது என்னுடைய மனதில் ஓடிய ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த போர்வெல் சம்மந்தமான விஷயங்களோ வீடியோவோ அதிகமாக யூடியூப்பில் பெருசாக இருக்காது. காரணம் எல்லா இடத்துலையுமே இந்த போர்வெல் ஓட்டுறதை பற்றி ஒரு வீடியோ இருக்கும், இல்லைன்னா அதில் தண்ணி வர மாதிரி இருக்கும். சில இடங்களில் 10 இன்ச்சு தண்ணீர் வந்தது, 5 இன்ச்சு தண்ணீர் வந்தது, 2 இன்ச்சு வந்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த இதுலேயுமே அதனுடைய புரிதல் யாருக்குமே கிடையாது. ஏன்னா போர்வெலை பற்றின புரிதல் அதிகமாக தெரியாதவங்க தான் அதை பற்றின வீடியோக்கள் அதிகமாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ஷார்ட்ஸு இந்த மாதிரி நேரப்போக்குக்காக கொஞ்சம் இந்த பாட்டுகள் அது இதையும் போட்டு இது பண்ணுவாங்க. போர்வெல்னால் என்ன, இது ஒரு என்ன மாதிரி ஒரு இந்த தண்ணி பார்க்குறதுங்கிறது தான் ஒரு பெரிய மாலைய கேள்வி, எல்லாத்துக்குமே $1,000,000 கேள்வி. அது உண்மையா பொய்யா? என்னுடைய அனுபவத்தில் இத்தனை வருஷம் நான் இந்த ஃபீல்டில் கூட என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த சில விஷயங்களை தான் உங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கணும்னு பண்ணுறேன். காரணம், இதில் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, இல்லை பொய்யா உண்மையா, இல்லை இது நிஜமேலுமே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உண்மையாக நடக்குதா, இல்லை அந்த மாதிரி நீரோட்டத்தெல்லாம் பூமிக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோம். அதே மாதிரி போர்வெல்ங்கிறது ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டார் தான். இது ஒரு ஆர்கனைஸ் செக்டாரே கிடையாது. இன்றைக்கு வரையும் எல்லா ஊர்களையும் இதை பற்றின ஒரு டீட்டெயிலான இது புரிதல் யாருக்கிட்டையுமே கிடையாது. ஏன்னா போர்வெல்னால் எத்தனை இன்ச்சு ஓட்டணும், என்ன மாதிரி பர்பஸுக்கு என்ன போர்வெல் தேவை, அதே மாதிரி எந்த போர்வெல் வீட்டுக்கு தேவை, எந்த மாதிரி இடங்களில் எவ்வளோ ஆழங்கள் ஓட்டணும், யாரெல்லாம் என்ன மாதிரி இதை எங்கே தேடி அந்த நம்பர்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றின யாருக்குமே ஒரு இது இல்லை. அதனால் இதனுடைய காரணமாக ஒவ்வொரு ஊர்கள்லேயுமே பார்த்திங்கன்னா நிறையா இடையில் உள்ள இடைத்தரகர்கள்ங்கிற பேரில் நிறைய பேர் உள்ளே புதுட்டாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்வெல் ஒரு சரியான முறையில் இது இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி தான் தண்ணீர் பார்க்கணும், இந்த மாதிரி தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் யார்கிட்டையுமே எந்த ஒரு விளக்கமும் இருக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களாக தான் நமக்கு இது ரொம்ப பிரபலமாக எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒரு விஷயம். போர்வெல்ங்கிறதுலாம் கிட்டத்தட்ட 1970லேயே வந்துருச்சு நம்ம நாட்டுக்கு. அப்போ என்னென்னா, இந்த மாதிரி மெஷின்லாம் ரொம்ப ஹைடெக்கான மெஷினோ ஹை ஸ்பீட் மெஷினோலாம் கிடையாது. அந்த 90க்கு அப்புறம் தான் போர்வெல் ஒரு எவாலுவேஷனுக்குள்ளே வருது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அடுத்து 2000க்கு 95 96லாம் பார்த்திங்கன்னா இந்த மாடர்ன் ரிக்ஸ் எல்லாம் அப்படியே உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிது. இதில் இந்த போர்வெல் மெஷின் எல்லாமே முழுக்க நம்ம இந்தியாவில் திருச்செங்கோடு, பெருந்துறை இந்த மாதிரி இடங்களில் செய்கிறாங்க. அதுபோக குஜராத்தில் கொஞ்சம் செய்கிறாங்க, ஹைதராபாத்தில். அதுபோக இது சார்பு தொழிலாக, அதாவது இந்த போர்வெல் சார்பு தொழிலாக நிறைய இடங்களில் அதனோட டூல்ஸு பார்ட்ஸு இந்த மாதிரிலாம் செய்கிறது நிறையா இடங்களில் கர்நாடகா, மகாராஷ்டிரா கூட நடக்குது. இன்றைக்கி முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்வெல் மிஷின் எல்லாமே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட மிஷின் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வரையும் எல்லாமே கம்ப்ளீட்டாக முழுக்க இந்தியாவிலேயே தயாராகுது. அது குறிப்பாக தமிழ்நாடு, அந்த பெருமையை நம்ம என்றைக்குமே நம்ம ஒரு ஹேட்ஸ்அப் சொல்லணும். ஏன்னா ஒரு படித்த சமுதாயம் இது உருவாக்கிச்சானா இல்லை, படிப்பறிவே இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவருடைய அனுபவத்தையும் திறமையும் யோசனைகளையும் ஒரு வடிவமாக கொடுத்து இன்றைக்கி உலகத்திலே மிக காம்பேக்டான ஒரு போர்வெல் மிஷின் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதில் அந்த வழியில் வந்ததும் நம்மளும் பெருமைப்படணும். அந்த போர்வெல்லில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா, போர்வெல் ஓட்டுவதனுடைய தேவைகள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்வெல் எதுக்கு நம்ம ஓட்டுறோம், இன்றைக்கி தண்ணீர் தேவை. அதாவது ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா, தண்ணீர் வேணும்னா கொஞ்சம், அதாவது மிடில் கிளாஸாக உள்ள கொஞ்சம் அதற்கு பின்தங்கிய அளவுக்கு இருக்கவங்க பொது குழாயில் தண்ணி பிடிச்சிட்டு வர்றது, உள்ள பைப்பு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சிவில் வாட்டர் சப்ளைலேருந்து கிடைக்கிறது, கிணறுகள்லேருந்து எடுத்து இந்த மாதிரி இருந்தாங்க. அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ட்ரபிளாக தெரியல. காரணம் என்னென்னா, அன்றைக்கி மக்கள் பெருக்கம் இந்த அளவுக்கு ரொம்ப பெருகிரல. அதே மாதிரி இந்த போர்வெல் வீடுகள் இதெல்லாம் அதிகம் பெருகாத ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் இந்த போர்வெல் மிஷின் அறிமுகமாகி கொஞ்சம் காலகட்டத்தில் எல்லா வீடுகள்லையுமே போர்வெல் ஓட்ட ஆரம்பித்தாங்க. அந்த போர்வெல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2000 வருடத்திற்கு, அதாவது 2000 2001 அந்த வருடத்திற்கு அப்புறம் தான் இந்த போர்வெல்ங்கிறது அதிக அளவில் விவசாய பயன்பாட்டிற்கு, வீடுகளுக்கு இதெல்லாம் ஓட்ட ஆரம்பித்தாங்க. அது எப்படின்னா, அந்த மெஷின் போர்வெல் மெஷின் ரொம்ப கொஞ்சம்
ஹைடெக்காக வரக்கூடிய காலகட்டங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்து தான் அந்த போர்வெல் வந்து ஆழங்கள் அதிகம் ஓட்ட ஆரம்பித்தாங்க. ஆழங்கள் அதிகமாக பூமியோட நீர்மட்டமும் பல ஆயிரம் வருஷமாக தேங்கியிருந்த மழை நீரெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க இன்றைக்கி வந்து வறட்சிங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டோம். ஒரு 10-20 வருடங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அதில் லட்சக்கணக்கான வருடங்கள் சேமித்து வச்சுருந்த ஒரு நீர் ஆதாரத்தை வந்து நம்ம வெகு சில வருஷங்கள்லேயே வந்து நம்ம இது பண்ணிட்டோம். நீர் ஆதாரங்கிறது வந்து மழைப்பொழிவை வச்சு தான் நமக்கு வந்து அந்த நீர் ஆதாரம் கண்டிப்பாக நமக்கு பூமியில் உற்பத்தி ஆகுது. பூமியிலே வந்து நீர் உற்பத்தி ஆகல. நிறையா இடங்களில் நிறைய பேர் வந்து பூமியில் வந்து தண்ணீர் இருக்குது, கீழே 1000 அடிக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா பூமியில் ஒரு குறிப்பிட்ட ஆழங்கள் கீழே போகும்போது அதனுடைய லேயர்கள் வந்து மாற அதிக வெப்பத்தன்மை இருக்கிறதுனால கீழே வந்து அடி ரொம்ப ஆழங்கள்லாம் போகும்போது தண்ணீர் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வருடத்திற்கான மழைப்பொழிவு, அந்த மழைப்பொழிவை உறிஞ்சக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெரென், அந்த இடம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த மண் வாகு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பொறுத்து அந்த நிலத்தடி நீர் மட்டும் வந்து வருஷத்துக்கு வருஷம் ரேஸ் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதை வந்து நம்ம போர்வெல் போட்டு இது பண்ணுறோம். இது வந்து வருடத்திற்கு வருடம் மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வராது. எந்த போர்வெல்லையுமே தண்ணீர் இல்லாத போகாது. கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே தண்ணீர் கிடைக்கும். ஆனால் அந்த மழைப்பொழிவு குறையக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம ஓட்டியிருக்க போர்வெல்லில் வந்து இந்த நிலத்தடி நீர் மட்டும் குறைய கண்டிப்பாக நிறையா போர்வெல் வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிடுது. அதே மாதிரி ஒரு புது போர்வெல் அமைக்கும்போது என்ன வழியில் வந்து போர்வெல் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுனா அதுக்கு இதுவரையும் ஒரு முழுமையான டேட்டா எதுவுமே கிடையாது. இதெல்லாமே ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போர்வெல் பாயிண்ட் பார்க்குறோம், இடம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அறிவியல் ரீதியான ப்ரூஃபுமே கிடையாது. ஏன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பொருட்கள், அதாவது அங்கே கிடைக்கக்கூடிய லோக்கல் பொருட்கள். இப்போ தமிழ்நாடு மற்ற சவுத் இந்தியான்னு பார்த்திங்கன்னா தேங்காயை பயன்படுத்துவாங்க, முக்கோண வடிவில் ஒரு கம்பை யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி பெண்டுலம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதே வடநாட்டில் போகும்போது ஒரு படி மேலே போய் அவங்க வந்து தண்ணீர் கூடிய குடத்தை வச்சு பார்க்குறது. ஏன்னா இதெல்லாம் வந்து நாங்கள் ஃபீல்டில் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய ஸ்டேட்டில் பார்த்துட்டு வந்த ஒரு விஷயந்தான். எந்த இடத்துலையுமே வந்து ப்ரூவனாக இதுதான் வந்து தண்ணீர் வரக்கூடியது, இவங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜியும் இதுவரையும் நான் பார்க்கல. ஏன்னா கிட்டத்தட்ட நான் இதில் வந்து இந்த போர்வெல் ஃபீல்டுங்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களாக நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு வரேன். என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்து நான் அதை வந்து இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த தொழிலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம். முழுமையாக 10-20 வருடங்களாக 20-25 வருடங்களாக நான் வந்து முழுமையாக இந்த போர்வெல் தொழிலில் தான் செஞ்சிட்ருக்கேன். இதுவரையும் வந்து போர்வெல் நீரோட்டம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி யாராலையுமே கேரண்டி கொடுத்து பார்க்க முடியல. அது உலகளவில் அதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நிறையா வீடியோக்கள்லாம் வந்து யூடியூப்பில் இருக்குது. அது வந்து ட்ரௌசிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து இன்னொரு மெத்தடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஃபிக் மெத்தட்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இதை வந்து இது பண்ணாங்க. அது வேறு ஒன்றும் இல்லை, எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் வந்து இது பண்ணுறாங்க. லோ ஃப்ரீக்வன்சியில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த தண்ணி இருக்கக்கூடிய இடத்த வந்து காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி லொக்கேட்டர், ஸ்கேனர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து 100% சக்ஸஸாக இருக்கா அப்படின்னா 100% சக்ஸஸ்ங்கிறது கிடையவே கிடையாது. நாங்கள் இன்றைக்கும் ஓட்டக்கூடிய போர்வெல்லில் நிறையா போர்வெல், அதாவது 70% போர்வெல் வந்து இன்றைக்கி ஃபெயிலியர் தான் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்ல வறண்ட வானிலை, இப்போ இங்கே வந்து ரொம்ப வறட்சியான இடம். நம்ம இடத்துட்ட வந்து நல்ல வறட்சி. இப்போ பல வருடங்களாக நம்ம வந்து இந்த ஊரில் வந்து போர்வெல் செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஊருடைய நிலை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, முதல்ல எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு 25-30 வருடத்திற்கு முன்னே வந்து நாங்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வெறும் 50 அடிகள் 60 அடிகள் தான் கிணறு வெட்டுவாங்க. அதுலேயே தண்ணி இருந்து போதுமான அளவுக்கு இருந்தது. அப்புறம் போர்வெல் மிஷின் வந்த உடனே இந்த 100 அடி 150 அடி வரையும் ஓட்டுவோம். அப்போ அது போதுமான அளவுக்கு எந்த இடத்துல போர்வெல் ஓட்டினாலும் தண்ணீர் வந்துடும். ஆனால் அது காலப்போக்கில் கொஞ்சம் ஆழங்கள் அதிகமாக அந்த 4.25 இன்ச்சுங்கிற ஒரு ஃபஸ்ட்டு 4.5 இன்ச் போர்வெல் தான் ஸ்டார்டிங்கில். அதுக்கு முன்னே வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த கை போர்னு சொல்லுவாங்க, கேலிக்ஸுங்கிற மெத்தட்லாம் வச்சு சும்மா ஒரு 50 அடி 60 அடி போட்டு இதெல்லாம் வந்து இந்த கன்னியாகுமரி ஏரியாக்கள்லாம் நிறையா அந்த மாதிரி போர்வெல்லாம் பழைய போர்வெல்லாம் உண்டு. 3 இன்ச்சு போர்னுபாங்க, இடி போர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் வச்சு ஒரு ஜெட் மோட்டர் வச்சு அவங்களுடைய தேவைக்கு வந்து பெரிய அளவில் தண்ணீர் எடுத்த காலங்கள்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழங்கள் அதிகமாச்சு. ஒரு 90-95 போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 300 அடி 400 அடி அளவுக்கு ஓட்டக்கூடிய அளவுக்கு மெஷின் டூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்போ அந்த ஆழங்கள் அதிகமாக அந்த தண்ணீர் மட்டம் வந்து வெகுவாக வந்து குறைய ஆரம்பிச்சிது. அதே மாதிரி விவசாய தேவைக்கு
மற்ற பிற பயன்பாட்டுக்கு தொழிற்சாலை, அப்புறம் தொழில் புரட்சி, இந்த உலக வர்த்தக மையம், அதாவது வர்த்தகம் அதில் தான் என்ன சொல்கிறேன்னா, உலக வர்த்தக மையம் எல்லாமே ஓப்பனாக இது பண்ணது தான். அது சரியாக எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வரும்போது தொழில் வந்து அதிகமாகும்போது தண்ணீர் தேவைகளும் அதிகமாகுது. அப்புறம் வீடுகள் வந்து இண்டிவிஜுவல் ஹோம் வந்து நிறையா அதிகமாகுது. முதல்ல வந்து ஒரு ஊரில் ஒரு சில வீடுகள் மட்டும் பெரிய அளவில் கட்டியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு அவங்களுடைய தண்ணி தேவைக்கு போர்வெல் அமைச்சது உண்டு. இன்றைக்கி வந்து எல்லா வீடுகளுக்கும் போர்வெல் அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்றைக்கி போர்வெல் இல்லாத வீடுகளே கிடையாது. அத்தனை போர்வெல் நம்ம வந்து அமைச்சிட்டு தான் இருக்கோம். இன்னமும் எதிர்காலமும் வந்து இனிமேல் வந்து இந்த வீடுகளுக்கான போர்வெல் தான் அதிகம் இருக்குது. ஏன்னா தோட்டங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஓட்டி ஏகப்பட்ட போர்வெல் ஃபெயிலியர் ஆனது உண்டு. ஒரு 60-70% போர்வெல் வந்து ஃபெயிலியர் போர்வெல் தான். மீதி இருக்கிற 30%. இதெல்லாம் காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடத்திற்கு வருடம் நீர்மட்டம் வந்து பூமியில் வந்து கீழே ரொம்ப தாழ்ந்து போகிறது தான். அப்படி ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து சரியான மழைப்பொழிவு இருக்கா, அந்த மழைப்பொழிவு வந்து வருடத்திற்கும் அந்த வருடம் இருக்கக்கூடிய போர்வெல்லில் எடுக்கக்கூடிய தண்ணீருக்கும் மழைப்பொழிவுக்கும் ஒரு சம அளவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா வருஷம் ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் வந்து வித்தியாசங்கள் வருது. அதனால் வந்து நிலத்தடி நீரை வந்து ரொம்ப மேசிவாக எல்லா இடத்துலையும் வந்து நிறைய போர்வெல் அமைச்சு நம்ம அந்த நீர் ஆதாரத்தை வந்து சேர்த்தக்கூடிய வழிகளை எல்லாமே அடைச்சிட்டோம். நிறைய இடங்களில் குளங்கள், கால்வாய்கள் இந்த மாதிரி இருந்தெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக தூர்ந்துருச்சு. சில இடங்களில் ஆக்கிரமிப்புலாம் கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் வந்து அந்த தண்ணீர் தேங்கக்கூடிய பகுதிகளெலாம் வந்து கம்ப்ளீட்டாக வெகு குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து தொழில் புரட்சியின் காரணமாக எல்லா இடத்துலையும் தொழிற்சாலை, விவசாயங்கள்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு முன்னே இருந்ததோட. அப்போ தண்ணீர் தேவைகள் அதிகமாகும் போது அந்த மழைநீரை வந்து சேமிக்கக்கூடிய ஒரு வழியை வந்து சரியாக பின்பற்றணுமானா கண்டிப்பாக கிடையாது. அது நம்ம இந்திய திருநாட்டில் யாருமே அதை ஒழுங்காக செய்யலை. சில ஸ்டேட்டில் நாங்கள் தொழில் செய்த ஒரு சில இடங்களில் வந்து அதை கவனிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி இன்றைக்கி வந்து அந்த தண்ணீரை வந்து, ஏன்னா அவங்களுமே இந்த கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு காலத்தில் தான் அவங்களும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா முழுமையாக தண்ணீரே பூரா போய் அதுக்கப்புறம் அந்த போர்வெல்லில் தண்ணியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை அவங்க உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து பரவாயில்ல நம்ம செய்யலை. இந்த நீர் மேலாண்மைங்கிறது ஒரு விஷயம், தமிழனுடைய நீர் மேலாண்மைங்கிறது ஒரு பெரிய அகசிறந்த உலகம் வியக்கக்கூடிய ஒரு வல்லுநத்துவம் கொண்டது. அதை வந்து நம்ம வந்து சரியாக பயன்படுத்தினோமானா இன்றைக்கி கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ ஒரு வறட்சி இருந்திருக்காது. போர்வெல் தேவைகளும் ஆழங்களும் இவ்வளோ வந்து நம்ம வந்து ஓட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆழங்கள் வரையும் தான் தண்ணீர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து கண்டுபிடிக்கணும், அதில் வந்து ஆழப்படுத்தணும், இப்படி ஆழப்படுத்தி அதில் இருக்க தண்ணியை எடுக்கணும். இந்த வருஷம் நம்ம எடுக்கக்கூடிய தண்ணீரை வந்து அந்த அந்த இடத்துல வந்து நம்ம திரும்ப சேமிக்கிறதுக்கு பல 100 வருடங்களாக கூட ஆகலாம். காரணம் வந்து இதில் வந்து இந்த தண்ணீர் பார்க்கக்கூடிய விஷயம் குறிப்பாக இதை வந்து எதை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னா, சிலர் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் வே அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு வராங்க. ஆனால் அந்த இடத்துல தண்ணீர் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அந்த போர்வெல் அமைக்கும் போது தண்ணீர் வந்துருச்சுன்னா நாங்கள் பார்த்ததில் தான் அந்த தண்ணீர் வந்துருச்சு, இவர் வந்து தண்ணீரை கண்டுபிடிக்கிறதுல வந்து ஒரு பெரிய உள்ளுணர்த்தம் பெற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தானே தனக்கு வந்து ஒரு பெரிய பிஹெச்டி பட்டத்தை கொடுத்துக்கிறாரு. அது மாதிரி தான் அதை வச்சு தான் அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் நாங்கள் பார்த்த இடத்துல 5 இன்ச்சு தண்ணி வந்துருச்சு, 4 இன்ச்சு தண்ணி வந்துருச்சு அப்படிங்கிறலாம். எந்த போர்வெலாக இருந்தாலும் மழை இல்லைன்னா 2 வருடத்திற்கு மேலே தாக்கு பிடிக்காது. அதிகபட்சம் ஒரு 3 வருடங்கள் கூட தாக்கு பிடிக்கலாம். மழையே சுத்தமாக கிடையாது, ஒரு 5-6 வருடங்கள் மழை கிடையாது. நீர்மட்டம் ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த போர்வெலாக இருந்தாலும் எத்தனை 10 இன்ச்சு தண்ணி வந்து இடமா இருந்தாலும் அது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடும். இதுக்காக தான் நம்ம வந்து அந்த மழை நீரை பற்றி நம்ம அவ்வளோ இதாக சொன்னோம். அதே மாதிரி இந்த தேங்காயை வச்சு பார்க்கக்கூடியது, அதில் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடும் இல்லை, அதுக்கான எதிர்ப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க தொழிலில் வந்து அது ஒரு மாற்று கருத்து சொன்னால் அது என்னுடைய தொழிலையும் பாதிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கோம், நம்ம சில விஷயங்களை வந்து நேரடியாக நம்ம வந்து அதை வந்து என்னன்னு சொல்ல முடியல. அதில் உண்மை இருக்கா அப்படின்னா நான் அதை உண்மையாக இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. அது வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படைன்னு தான் நான் எல்லா வீடியோலையுமே நம்மளோட யூடியூப் வீடியோவில் எல்லாமே பகிர்ந்திருப்பேன். இந்த நம்பிக்கை அடிப்படைனா எது நம்பிக்கையில் வந்து அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சிலர் வந்து எனக்கு பி பாசிட்டிவ் இருந்தால் தூக்கும், எனக்கு ஓ பாசிட்டிவ் இருந்தால் தூக்கும்பாங்க. அது எந்த பாசிட்டிவ் இருந்தாலும் யாருக்கும் மனிதனுக்கு அப்படி ஒரு புலன் வந்து கடவுள் இயற்கையாக கொடுத்த மாதிரி இல்லை. ஒரு வேளை பழங்காலத்தில் ஏதாவது ஞானிகள் இந்த மாதிரி சித்தர்கள் அவங்கள மாதிரி ஆட்களுக்கு அந்த மாதிரி ஒரு வித்தைகள் தெரிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி சில இடங்களில் வந்து கரையான் புத்து இருக்கக்கூடிய இடத்துல தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் வந்து நல்ல ஒரு மரங்கள் கூட்டமாக இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல மட்டும் ஒரு தரிசாக இருக்கும். ஒரு தரிசான பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அந்த மரங்கள் மற்ற செடிகள்லாம் வந்து ஒரு செழிப்பாக வளரக்கூடிய ஒரு வெஜிடேட்டிவ் வச்சு அந்த இடத்துல ஒரு நீர்மட்டத்துக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே போல் இந்த கரையான் வந்து ரொம்ப ஆழங்களில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை பயன்படுத்தி தான் அது வந்து இந்த வறண்ட பூமியிலையுமே இடத்துல வந்து அதனுடைய புத்தை வந்து அதில் அதனுடைய இதில் வந்து கட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சில இடங்களில் வந்து அந்த புத்தை உடச்சி நம்ம போரெல்லாம் அமைச்சிருக்கோம். நம்ம சரி எந்த இடத்துலையும் வந்து கரையான் புத்தை வந்து உடைக்கக்கூடிய பழக்கம். ஏன்னா நம்ம மத நம்பிக்கையின்படி நம்ம அதை உடைக்கிறதில்ல. அது பார்ட்டிக்காரங்க சில இடத்துல வந்து உடச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல ஓட்டிருக்கல எல்லா இடத்துலையும் தண்ணீர் வந்திருக்கானா? எல்லா இடத்துலையும் தண்ணீர் வந்தது கிடையாது. சில இடங்களில் தண்ணீர் வந்திருக்கு. அது இயற்கையாகவே வந்து பூமிக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த அக்குஃபயர், அந்த பூமியோடைய அமைப்பு நம்ம கடல் மட்டத்திலிருந்து எவ்வளோ உயரம் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து, நமக்கு கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவினுடைய அளவை பொறுத்து கண்டிப்பாக அந்த இடத்துல தண்ணீர் இருக்குமா இல்லையாங்கிறது யாருமே வந்து உறுதியாக சொல்லிடலாம். ஏன்னா வந்து கடல் மட்டத்திலேருந்து ரொம்ப உயரமான பகுதின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மலைப்பகுதி தான். அது இப்போ உதாரணத்திற்கு நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டம் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து 5 மீட்டர் அளவுக்கு தான் நம்மளோட ஆல்டிடியூட் இருக்குது. அதே போக போக அந்த இது ஆல்டிடியூடை வந்து கூட்டிகிட்டே போவோம். இப்போ அதே வந்து ஒசூர் வரை தமிழ்நாட்டுடைய மறுபகுதி வடக்கு நமக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஓசூர்லாம் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 800-900 மீட்டர் அளவுக்கு பெங்களூர் அந்த பகுதியெலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து அங்கே வந்து அந்த டெரெயின் வந்து உள்ள பூமிகள் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு வந்து வித்தியாசங்கள் இருக்கும். அந்த இருக்கக்கூடிய அக்குஃபயர் வந்து அதாவது ஒரு பூமியில் ஒரு மலை இருக்குது. அந்த மலையோட சரிவு தான் வந்து பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய சரிவு தான் வந்து நம்ம அக்குஃபயர்னு சொல்கிறோம். அந்த இடங்களில் வந்து அந்த மழை காலங்களில் ஏற்பட்ட தண்ணீர் வந்து பூமிக்குள்ளே உறிஞ்சப்பட்டு அந்த இடத்துல வந்து சேமிப்பில் இருக்கும். அந்த இடத்துல போர்வெல் அமைக்கும் போது கண்டிப்பாக தண்ணீர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதே வந்து அந்த மலை முகடு, அதாவது மலை மாதிரி ஒரு கல்லான ஒரு பகுதி, மேடான பகுதி இருக்குது. அந்த இடத்துல தண்ணீர் தேக்காமே கீழே பூமிக்குள்ளே இல்லை அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக என்ன இதை மிஷின் வச்சு பார்த்தாலோ, இல்லை யார் வந்து தேங்காயை வச்சு பார்த்தாலோ, யார் வந்து அதுக்கான இதெல்லாம் எடுத்தாங்களோ, என்ன பண்ணாலும் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. இன்றைக்கு வரையும் இது வந்து ஏதோ ஒரு அதிசய நிகழ்வாக தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தொழிலில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம வந்து வாதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது தொழிலுக்கு வந்து ஒரு எதிர்மறையான ஒரு விஷயமா போகும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து அந்த விஷயங்களுக்குள்ளே வந்து ரொம்ப டீப்பாக இது பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்கான உண்மை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து இதில் வந்து கண்டுபிடிச்சி தரோம், அதில் கண்டுபிடிச்சி தரோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது இல்லை. அதே மாதிரி சில நேரங்களில் அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய போர்வெல் இதுவுமே எல்லா இடங்களையும் தண்ணீர் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் தண்ணீர் வர்றது கிடையாது. அதுலேயும் 50-50 தான். அது வந்து அவங்க எடுத்துக்கூடிய ஒரு இது வந்து லோ ஃப்ரீக்வன்சியில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் வேவ்ஸை வச்சு நாங்கள் வந்து இது பண்ணி அந்த இடத்துல வந்து தண்ணீர் இருக்குதா, ஓட்டம் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி சொல்கிறாங்க. இது வந்து ப்ரூவனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மொபைல்லையே நீங்கள் வந்து இதை பற்றின ஒரு கொஸ்டினை வந்து ஒரு ஏஐ இதில் வந்து கேட்டிங்கனாவே கண்டிப்பாக அதுலேயே அந்த பதில் தான் வரும். ஏன்னா வந்து அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த வந்து எந்த அறிவியல் முறையில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் நாங்களாம் வந்து கல்லூரியில் படித்த காலத்தில் அது வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்தது எலக்ட்ரானிக்ஸில். அந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து அந்த இடத்துல மாறுபடுது. அந்த காந்த புலன்கள் வந்து உள்ளே அனுப்பக்கூடிய கரண்ட்டோடைய அளவுகள் அந்த இதெல்லாம் வந்து மாறுபாட்டில் அந்த இடத்துல வந்து ஃப்ராக்சர் இருக்குது, அந்த கல்லில் வந்து கரண்ட்டு வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு இது பண்ணுறாங்க. ஆனால் அதுவுமே வந்து என்னுடைய அறிவு எட்டுன வரை கண்டிப்பாக ஒரு சிறிய அளவு மின்காந்தத்தை வந்து செலுத்தி நம்ம அந்த இடத்த வந்து ஆய்வு செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹைப்பர் டெக்னாலஜியாக, அதாவது ரொம்ப அதாவது எப்படின்னா ஆயில்வெல் டெக்னாலஜி இந்த மாதிரி இடங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடை இது யூஸ் பண்ணி அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாமா என்னவோ. மொத்தத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடியது எந்த ஒரு விஷயமே வந்து இது வந்து ப்ரூவன், இதில் வந்து தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத வந்து எதுலேயுமே சொல்ல முடியாது. சயின்டிஃபிக் மெத்தட்லேயுமே நாங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து இந்த இது பார்க்கணும், அப்போ அதுக்கு வந்து ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா அந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டி, அதாவது இன்றைக்கி அது வந்து ஸ்கேனர், உங்களுக்கு இதில் லொக்கேட்டர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறது முன்னாடியே அவங்கக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்த வந்து அவங்களாலையும் கண்டிப்பாக கேரண்டியாக பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அவங்க ஏதோ பூமியில் இருக்கக்கூடிய கிராக்கு இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3D மேப் அதை வச்சு இத்தனை இடங்களில் இத்தனை கிராக்ஸ் இருக்குது, இந்த லேயர் வந்து இது இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்ல முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் போர்வெல் அமைக்கும் போது அந்த தண்ணீர் பார்க்குறத பற்றி நிறையா அந்த சந்தேகங்கள் தான். அதாவது ஒரு போர்வெல் அமைக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக அந்த இடத்துல தண்ணீர் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய
சவாலாக இருக்கும். அப்போ அவங்க கேட்கும்போது நம்ம உள்ள விஷயங்களை வந்து நம்ம உள்ளபடி தான் சொல்லுவோம். அதே மாதிரி சிலர் வந்து சில இடங்களில் தண்ணீர் இருக்குது, அந்த இடத்துல வந்து எங்கே போட்டாலும் தண்ணீர் வரும். அது மாதிரி இடங்கள் வந்து பூமியில் வந்து அந்த நீர் மட்டம் வந்து நல்லா இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் எந்த இடத்துல போட்டீங்கனாலும் தண்ணீர் வரும். அதற்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு பல வருடங்கள் முன்னே வந்து நாங்கள் வந்து இந்த நார்வல் நகராட்சிக்கு வந்து அப்போ வந்து போர்வெல் அமைச்சு கொடுத்துருந்தாங்க என்னுடைய தந்தையார் காலத்தில். அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே 10-20 போர்வெல் பக்கமாக அமைச்சு கொடுத்துருந்தோம் அந்த நகராட்சி. இதுக்கு எந்த இடத்துல ஓட்டினாலும் தண்ணீர் வராது, எப்படி என்னன்னே தெரியாது. ஆனால் ஒரு போருக்கு ஒரு போர் ஜாயிண்ட் ஆகாது. அந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு நீர்மட்டத்தோடைய அழுத்தம் வந்து அந்தளவுக்கு இருந்தது. அது வந்து குறிப்பாக சொல்லணும்னா நம்ம அந்த ஸ்டேடியம்னு சொல்லுவாங்க வடச்சேரி பகுதியில். அந்த இடங்களில் வந்து அப்போ வந்து நிறைய போர்வெல் வந்து இந்த நகராட்சி போர்வெல் வந்து ஒரே இடங்களில் வந்து அமைச்சிருந்தோம். அப்போ அது வந்து இன்றைக்கும் அந்த இடங்களில் வந்து தண்ணீர் வந்து அந்த ஏரியாலாம் வந்து இன்றைக்குமே எவ்வளோ ஒரு வறட்சியான பகுதி நேரமாக இருந்தாலும் அங்கெல்லாம் தண்ணீர் வந்து குறையவே கிடையாது. ஏன்னா தண்ணீர் வந்து அளவுகள் குறைய ஆரம்பிச்சுன்னா அந்த பகுதியெல்லாம் வந்து தண்ணீர் வந்து உப்பு தண்ணியாக மாறிடும். ஏன்னா கடலுக்கு அருகாமையில் உள்ள ஏரியா அது மாதிரி. அதே மாதிரி மழையோடைய அளவு குறையும் போது அந்த வருடம் வந்து நாங்கள் வந்து அமைக்கக்கூடிய போர்வெல்லில் 100% வந்து ஃபெயிலியர் தான். அதில் வந்து எந்த மெஷினை வச்சு பார்த்தாலுமோ இல்லை ஆளுங்களை வச்சு பார்க்குறது, கம்பு வச்சு பார்க்குறது, தேங்காயை வச்சு பார்க்குறது, இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமா இருந்தாலுமே அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 60-70% வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகுது. அதனால் வந்து போர்வெலுக்கு வந்து நம்ம வந்து தண்ணீர் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கான ஒரு தீர்வு இன்னைக்கு வரையுமே ஏற்படலை. ஏன்னா சில நேரங்களில் வந்து அந்த கம்பு வச்சு பார்க்கக்கூடிய இடங்களில் அது அந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது வந்து அது எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறது தெரியாது. இல்லை அவங்க பார்க்குறதுனால அந்த இடத்துல கரெக்டான இடத்த கண்டுபிடிச்சாங்களாங்கிறதும் தெரியாது. அதே மாதிரி இல்லை ஒரு ரேண்டமாக அவங்க சூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்த வச்சு அந்த இடத்துல தண்ணி வந்தது அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் மெஷின்லேயுமே சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கிராக்ஸு அந்த இதெல்லாம் வந்து மட்டங்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல தண்ணி இருக்காது. அதெல்லாம் எதை காரணம்னா உங்களுக்கு வந்து அந்த மழைப்பொழிவுடைய இதை பொறுத்து தான். ஒரு வருடங்கள் நல்ல மழை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த போர்வெல் அமைக்கிறோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஒரு 20-30 அடியிலே அந்த ஈரப்பதம் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து நாங்கள் எங்களுடைய அனுபவங்களில் தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னா ஒவ்வொரு ஊர்களில் வந்து இவ்வளோ ஆழங்கள் ஓட்டுனா வந்து இவ்வளோ இடங்களில் தண்ணீர் இருக்கும், இந்த இடங்களில் வந்து தண்ணீர் இருக்காது அப்படிங்கிற ஒரு நாலேஜ் எங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. அந்த அனுபவத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஏரியா வந்து நம்ம வந்து இந்த இடத்துல தண்ணீர் இருக்கும், நாங்கள் வந்து தண்ணி அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து தைரியமாக வந்து இப்போ வந்து ஒருத்தங்க தண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் ஒரு கேள்வி இருந்ததுன்னா அப்போ வந்து நாங்கள் அதை வந்து டேரெக்டாகவே சொல்லிடுவோம். இந்த இடங்களில் எங்கே போட்டாலும் அது மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குது. இப்போ நாங்கள் போர்வெல் அமைச்சிட்டு இருக்கக்கூடிய இடங்கள்லேயே நிறைய ஊர்களில் வந்து சில இடங்களில் தண்ணீர் வரக்கூடிய இடங்கள்னே தனியாக நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். அது வந்து எங்களுடைய அனுபவத்தில் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் வந்து எதுவும் மாய மந்திரம் இல்லை தந்திரமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த இடங்களில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே நீர்மட்டம் வந்து ஓரளவுக்கு தண்ணீர் நல்லா இருக்கக்கூடிய பகுதி. அந்த மாதிரி இடங்களில் இந்த இடத்துல அது அந்த அளவுகள் வேணால் குறையும். கண்டிப்பாக ஒரு போர்வெல்ல 2 இன்ச்சு 3 இன்ச்சு கிடைக்கலாம், சில இடங்களில் வந்து வெறும் 1 இன்ச்சு கிடைக்கலாம், சில இடங்களில் வந்து ஓட்டவே முடியாத அளவுக்கு தண்ணீர் இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. இப்போ அதே போல் தான் இந்த சில வறட்சியான பகுதியில் வந்து இந்த தண்ணியை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய தோட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 10 போர் 15 போர் ஓட்டின அதெல்லாம் இப்போ 2 நாள் முன்னே கூட ஒரு தோட்டத்தில் வந்து நாங்கள் ஓட்டினது கிட்டத்தட்ட ஒரு 8வது போரை என்னமோ அவங்க ஏற்கனவே 6-7 வண்டிகளை வச்சு போர்வெல் அமைச்சிருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா ராசி பார்க்குறது. இதில் வந்து ராசிக்கும் போர்வெல் அமைக்கிறவங்களுக்கும் பூமியில் தண்ணி வர்றதுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. நாங்கள் வந்து வெறும் தொழிலாளிகள் தான். நாம் வந்து சொல்லக்கூடிய இடத்துல ஒரு போர்வெல் அமைச்சு கொடுக்குறோம். அதில் வந்து முகராசி இந்த குருட்டதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்பாதீங்க நண்பர்களே. யாருமே வந்து இறைவனை நம்புங்க, அவ்வளோதான். உங்களுடைய உழைப்பை நம்புங்க, உங்களுடைய திறமையை நம்புங்க. ஆனால் மனிதன் வந்து கடவுள்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்களையும் சரி, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி வெளியே திரிஞ்சிட்டு இருக்கவங்களையும் சரி, அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்காதீங்க. ஏன்னா நமக்கு இவங்க தான் தாய் தகப்பன்னு சொல்லி எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்களோ அந்த மாதிரி இவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அந்த நம்பிக்கையை வந்து இது பண்ணுங்க, மனதார நம்புங்க. ஆனால் வந்து நாங்கள் வந்து எல்லாமே கண்டுபிடிச்சிருவோம், எந்த இடத்துலையுமே இருக்கக்கூடிய அப்படி ஒரு பவரோ இல்லை அவ்வளோ ஒரு மெஷினோ இருந்ததுன்னா இன்றைக்கி பிஸ்னஸில் வந்து இந்த போர்வெல் பிஸ்னஸ்லேயே நான் தான் வந்து மோனோபொலியாக இருப்பேன். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த போர்வெல் பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சிட்ருக்கோம். காரணம் வந்து மூலப்பொருளுடைய ஒவ்வொரு நாள் விலையேற்றம், அதே மாதிரி டீசல்
லேபர் காஸ்ட்டு இதெல்லாமே பல மடங்கு இதாயிருச்சு. இன்றைக்கி ஒரு வண்டி போர்வெல் வண்டி உருவாக்கணும் அப்படின்னா இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 2.5 கோடி ரூபாய் இருந்தால் மட்டும்தான் அதில் ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த தண்ணி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம 2.5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு வண்டியை லோனை போட்டு அதை போட்டு வாங்குறோமே, ஒரு 50 லட்சம் 20 லட்சம் வந்தால் கூட வாங்க மாட்டோமா? கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதுவரை எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்களும் என்னுடைய சம தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர், படித்த நண்பர்கள், பிஹெச்டி முடித்தவங்க, நிறைய வேலையில் இருந்தவங்க, என்ன மாதிரி கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு வெளியே வந்து மறுபடியும் இந்த தொழிலுக்குள்ளே வந்தவங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேஷன் மாதிரி, இது குடும்ப தொழில். இது வந்து எங்களோட ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதனால் நமக்கு வந்து வேறு தொழிலில் போய் நம்ம செய்கிறத விட நம்ம தொழிலை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து இந்த போர்வெல் தொழிலை கையில் எடுத்தோம். இனி இதை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அதற்குள்ளே பூமியில் வந்து தேவைக்கு மேலே போர்வெல்லாம் அமைஞ்சிரும். அது உலகத்திலே அதிக போர்வெல் ஓட்டக்கூடிய நாடுகளில் வந்து சீனாவுக்கு அடுத்தது வந்து இந்தியான்னு சொல்லி ஒரு இது படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது போக இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இந்திய போர்வெல் மிஷின் உலக அளவில் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60, 70, 80 நாடுகளில் வந்து களமிறங்கிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் பூமியை இந்தியாவை ஃபுல்லாக சல்லடையை தொலைச்சிட்டோம். இனி அடுத்த கண்டத்தை தொலைக்கிறதுக்காக நம்ம மக்கள் வந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா இங்கே தொழில் இல்லாதனால, வாய்ப்புகள் இல்லாதனால, இந்த விலைவாசியெல்லாம் இல்லாதனால. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எனக்கு இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா என்னுடைய மூளைக்கும் என்னோடய படிப்புக்கும் என்னுடைய தேடுதலுக்கும் இன்றைக்கி வரையும் நான் அதை வந்து ஒரு ப்ராப்பரான டெக்னாலஜி எது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ கடைசியாக எனக்கு வந்து இந்த ChatGPT இதில் ஒரு கொஸ்டின் வச்சேன். இது வந்து ப்ரூவனான மெஷினோ இல்லை ஒரு டெக்னாலஜியோ இருக்கா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு அதனுடைய இதில் வந்து கண்டிப்பாக ஒரு விடை இல்லை. அது மாதிரி ப்ரூவனான ஒரு விஷயம் எதுவும் இல்லை. அந்த எலக்ட்ரிக் ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லிட்டு இந்த ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் அதுலேயும் வந்து இதாகுது. அதனால் வந்து அதை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அது உண்மையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எதையுமே சொல்ல முடியல. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுனால கண்டிப்பாக வந்து நாங்கள் அதை வந்து அந்த மிஷினை, ஏன்னா ஒரு 2-3 கோடி ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இந்த போர்வெல் மிஷின் வாங்கின நாங்கள் அந்த தண்ணீர் கண்டுபிடிக்கிறதே வந்து நாங்கள் அடுத்தவங்கள தேடிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. அது வந்து சக்ஸஸிவாக நம்ம வந்து ஒரு 100% சக்ஸஸ் ரேட்டோட நம்ம எல்லா இடத்துக்கும் இந்த இடத்துல தண்ணீர் இருக்குதுன்னு கேரண்டி கொடுத்தே ஓட்டலாம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நண்பர்கள் யாருக்காவது ஏதாவது உலக அளவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் நண்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஏதாவது அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்ததுன்னா அதை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பதிவிடுங்க. அது ஏதாவது ஒரு யூடியூப் சேனலோ அல்லது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தனாலும் கண்டிப்பாக பதிவிடுங்க. எல்லாருமே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது ஒரு போர்வெல் கம்பெனி நடத்துகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி பிரியுதோ அதே மாதிரி ஒரு போர்வெல் அமைக்கக்கூடியதில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பொருளாதார ரீதியாக மக்கள் படக்கூடிய அவலம் அதை விட மோசமானது. ஒரு தோட்டத்துக்கு வந்து ஒரு போர் அல்லது 2 போர் ஓட்டலாம். ஒவ்வொரு தோட்டத்துலையும் 10 போர் 20 போர் ஓட்டினாங்கன்னா அவங்க வாழ்நாளில் சம்பாதிச்ச காசை பூரா போர்வெல் மிஷின்காரங்கிட்ட கொடுக்கணும். அந்த போர்வெல் மிஷின்காரங்க வாங்கி அதை பெட்ரோல் பம்ப்லேயும், பைப் வாங்குறவங்ககிட்டையும், டூல்ஸ் வாங்குறவங்ககிட்டையும், வண்டியோட மூலதனத்துலேயும், கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டேக்ஸ்லேயுமே போயிடும். ஆளுங்களுக்கு கொடுக்குற சம்பளம் அதை வந்து நேரடியாக நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன போர்வெல் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 லட்சம் 5 லட்சம் மாதம் 10 லட்சம் கிடைக்கும் அப்படின்பாங்க. கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. 5% இன்றைக்கி கிடச்சிருச்சுனாவே அது வந்து ஒரு பெரிய நிலை அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் வந்துருச்சு. ஏன்னா விலைவாசி அந்த அளவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி எல்லா தொழிலையுமே வந்து 100%. ஏன்னா நம்ம வந்து இந்த தொழிலை விட்டு, அதாவது ஒரு பழமொழியை எங்கள் அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவார், தொட்ட தொழிலை, அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் அப்படிம்பாங்க. எனக்கு தெரியாத ஒரு தொழிலை வந்து இனிமேல் நான் போய் என் வயசுக்கு நீ கற்றுக்க முடியாது. அப்போ எவ்வளோ நாள் இருந்த ஒரு இதில் வந்து அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த தண்ணீர் இருக்கா இல்லையாங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து ப்ரூவனான ஒரு டெக்னாலஜி இருந்தது அப்படின்னால் கண்டிப்பாக நாங்கள் இன்னார் கையில் எடுத்திருப்போம். ஏன்னா நமக்கு வந்து அதிலெல்லாம் ரொம்ப ஆர்வங்கள் உண்டு. ஏன்னா எப்படி நம்ம யூடியூப் நிறையா வீடியோக்கள்லாம் போடுறோமோ அது மாதிரி அதுலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு இது. ஆனால் இதில் வந்து யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பலை. உலகத்தில் ஏமாறுபவர்கள் இருக்க வரையும் ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். அது வந்து இயற்கை, மனித இயற்கை. அதாவது எப்படின்னா மனித குலம் எப்போ உருவாச்சோ அந்த காலத்துலேருந்து அதுக்கான ஒரு இது இருக்குது. இதில் ஏமாற தெரிஞ்சவன் வந்து நிறையா எடுத்துகிட்டு போகிறான், ஏமாந்தவன் வந்து எல்லாத்தையும் இழந்துடுறான். அது மாதிரி தான். அது மாதிரி இந்த தொழிலை வந்து எப்படியாவது நான் கொஞ்ச நாளைக்கு சர்வை பண்ணணும், இந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு தான் எங்களை மாதிரி தேடக்கூடிய ஒரு தலைமுறையினர் இப்போ ஓடிட்டுருக்கோம். இப்போ அந்த புரிதலுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பூமியில் நீர்மட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், இதை வந்து ஒரு படிப்பாகவும் ஒரு ஹைட்ராலஜிஸ்ட் படிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க சொல்லக்கூடியது அதாவது அவங்க படிக்கக்கூடியது என்னன்னு நான் அதையும் சொல்லிடுறேன்.
என்றைக்குமே ஏட்டுக்கல்வி சோத்துக்கு உதவாது. நீங்கள் புஸ்தகத்தில் படித்ததை வந்து வெளியே வந்து எந்த இடத்துல ப்ரொசீட் பண்ண தெரியுதோ அதை கற்றுக் கொடுக்குறது மட்டும்தான் புஸ்தகத்தோட வேலை. அதனால் வந்து நான் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய அவ்வளோ விஷயத்தையும் கற்றுக்கிட்டோம். நாங்கள் வந்து சேட்டலைட் டெக்னாலஜி பயன்படுத்துகிறோம். சேட்டலைட்டுங்கிறது உங்களுக்கு வந்து பூமியில் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியதோ அல்லது சில ரேடியேஷன்ஸோ அல்லது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த வேவ்ஸ், இந்த மாதிரி மட்டும்தான் அளக்க முடியும். பூமிக்குள்ள 100-200 அடி கீழே இருக்கக்கூடிய நீர்மட்டத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு பூமியில் இருக்கக்கூடிய கீழே இருக்கிறத ஸ்கேன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரூவனான டெக்னாலஜி இருந்ததுன்னா இன்றைக்கி உலக நாடுகளே இன்னும் பூமிங்கிற பூலோக உருண்டையே இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து சேட்டலைட் டெக்னாலஜி இதில் வந்து ஏமாத்துறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க பார்த்துங்க. நாங்கள் வந்து அதில் வந்து நிறைய ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஏமாற்றுவாங்க. அதுதான் பெரிய இது. அவங்கள நம்பக்கூடிய கடவுள் மாதிரியே நம்புவாங்க. அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, யாரையும் முழுமையாக நம்பாதீங்க. நீங்கள் வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து போர்வெல் அமைக்கிறீங்க, அந்த இடத்துல தண்ணீர் இல்லை, அந்த இடத்துல கல்லான பகுதி, அந்த இடத்துல திரும்ப ஓட்டாதீங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா குறிப்பிட்ட ரேடியஸுக்கு வந்து அந்த கல்லுடைய அமைப்பு பூமியில் இருக்கக்கூடிய அக்குஃபயர் அந்த இடத்துல இருக்காது. அந்த தண்ணீர் தேங்கக்கூடிய அளவுக்கோ அந்த இதோ இருக்கும். சில இடங்களில் வந்து அந்த போர்வெல் மிஷின் ஓட்டுறவங்களுக்கு வந்து அந்த தண்ணீர் வருமா வராதுங்கிற ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஏன்னா அதை வந்து அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம். ஒரு குறிப்பிட்ட கல் வகையில் வந்து எந்தெந்த கல்லில் வந்து கல் மாற்றங்கள் வருது, எத்தனை லேயர் பிரியுது, ஒரு கல் வந்து எவ்வளோ ஆழங்கள் போயிருக்கு, அதுக்கப்புறம் அது வந்து எந்த இடத்துல மாறுதல் ஏற்படுது, அப்புறம் அந்த ஊர்லேயே அவங்க செய்யக்கூடிய தொழில். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எங்களை மாதிரி கிட்டத்தட்ட 20, 30, 40 வருடங்கள் இந்த ஊரில் வந்து நம்ம சுற்றி ஒரு 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் வந்து நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கும். அந்த பூமியில் வந்து என்ன மாதிரி கல் இருக்கும், என்ன பைப்பு வரும், எத்தனை அடி கேசிங் வரும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயமும் கற்று தெரிந்தவங்க மட்டும்தான். அதாவது வந்து கல்வி அறிவு தான் சிறந்தது, மீதி எதுவுமே இது இல்லை. அது வந்து அந்த கல்வி அறிவுங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பாடத்தில் படிக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்ம வந்து ஃபீல்டில் கற்றுக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளோட கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த அறிவை தான் நான் வந்து சிறந்த ஒரு டெக்னாலஜின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எந்த இடத்துலையுமே வந்து ப்ரூவனாக இந்த இடத்துல தண்ணி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம அடித்து கேரண்டியாக கொடுக்கவே முடியாது. ஏன்னா அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னமும் எங்களுக்கு என்னுடைய நாலேஜ் கட்டிய வகையில் 100% சக்ஸஸ் ரேட்டிவ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இந்த சேட்டலைட் ஸ்கேனிங்கு, லொக்கேட்டர் வச்சு பார்க்குறோம், இது தேங்காய் வச்சு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த மெஷின் சேட்டலைட்டு ஸ்கேனரு, லொக்கேட்டரு அதெல்லாம் வைக்கக்கூடிய மெஷினெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 90% நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்கோம் சார், அதில் வந்து தண்ணீர் வந்துடும் சார் அப்படிம்பாங்க. அப்போ 90% இருந்ததுனா ஒரு பெரிய சக்ஸஸ் ரேட் தான். இன்றைக்கி அதில் வந்து அந்தளவுக்கு நம்ம சொல்ல முடியல. நமக்கு வந்து ஒரு 50% கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. அது மழை இல்லாத காலங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் 10%, 15% மட்டும்தான் சக்ஸஸ் ரேட்டு. மீதி 85% வந்து ஃபெயிலியர் தான். அப்போ வந்து இந்த போர்வெல் வந்து நம்ம அத்தனை ஓட்டக்கூடாதா அப்படின்னா ஓட்டலாம். நம்ம அந்த வருடத்திற்கு எந்த அளவுக்கு மழைப்பொழிவு இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம விவசாயம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த போரை வந்து ஓட்டணும். ஆழங்கள் நிறையா கொண்டுட்டு போகிறதுனால நமக்கு வந்து தண்ணீர் வந்துடும் அப்படின்னு சில இடங்களில் சொல்கிறாங்க. நான் அதை வந்து ஒரு இந்த வீடியோடைய ஃபஸ்ட்டே சொன்னேன். நம்ம ஆல்டிடியூட், நம்ம பூமி வந்து கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரம் இருக்குங்கிறத பொறுத்து அந்த ஆழங்கள் வேறுபடும். நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்ம மாவட்டங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5-6 மீட்டர் அளவுக்கு தான் இருக்கும். கடல் மட்டத்தில் இருந்து அந்த இது ஒரு 5-6 மீட்டர் உயரத்தில் தான் நம்ம வந்து பூமி உயர்வாக இருக்குது. மற்ற போக போக தமிழ்நாடுகளில் வந்து வடக்கு பக்கம் போக போக உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா நான் சொன்ன மாதிரி அந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, அந்த ஓசூர், அந்த பெங்களூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர் ஆல்டிடியூட்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 மீட்ரு 800 மீட்டருக்கு மேலே இருக்கும். அந்த இடங்களில் வேணால் கண்டிப்பாக ஆழங்கள் தேவைப்படலாம். இந்த மாதிரி இடங்களில் வந்து ஆழங்கள் வந்து அதிகம் தேவையில்லை. என்னோடய கருத்துப்படி ஒரு 500 அடி டு ஒரு 800 அடி வரை தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும். அதில் 1000 அடிகளில் தண்ணி வந்தது அப்படிங்கிற இடங்கள் வந்து வெகு சில தான். ஏன்னா அந்த 1000 அடி நீர்மட்டத்தை வந்து இன்னும் யாரும் அதிகம் டச் பண்ணலை. சில இடங்களில் வந்து அந்த சில ஊர்களில் மட்டும் குறிப்பாக வந்து ஓட்டக்கூடிய, ஏன்னா அந்த மேல் மட்டத்தில் சுத்தமாகவே தண்ணி கிடையாது. அந்த இடத்துல தண்ணி உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை கிடையாது. அந்த இடத்துல பூமியில் தண்ணி தேங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் எல்லாமே அழிச்சு விட்டுட்டாங்க. அதனால் வந்து அந்த இடத்துல மழைநீர் வந்து தேங்குறது கிடையாது. சில வகையான மண் கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணீர் உறிஞ்சக்கூடிய தன்மையே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வகை மண்ணில் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூமியில் நீர்மட்டம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே மாதிரி சில ஊர்களில் சில இடங்களில் சில பாறைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த லேயரு பிரேக்கப்பே இருக்காது. கொஞ்சம் கூட ஒரு சின்ன பிரேக் கூட இருக்காது. ஒரு சின்ன பிரேக் இருந்தால் தானே நமக்கு வந்து அது வழியாக ஒரு தண்ணீர் வந்து பேசேஜ் இருக்கும். அந்த கல் வந்து உரியக்கூடிய தன்மை இருந்தால் தானே அந்த
இடங்களை வெற்று இடங்களை வந்து தண்ணீரை வந்து நிரப்பி வைக்கும். எதுக்குமே வாய்ப்பில்லை. அந்த மாதிரி இடங்களில் வந்து எவ்வளோ பெரிய டெக்னாலஜி கொண்டுட்டு வந்தாலும் ஃபெயிலியர் தான். இப்போ நிறைய இடங்களில் வந்து நம்ம போர்வெல் ஓட்டும் போதே நம்ம வந்து சில சஜஷன்கள் வந்து கொடுக்குறது உண்டு. அதாவது நம்மளுடைய அனுபவத்தை வச்சு இந்த இடங்களில் வந்து இவ்வளோ ஆழங்கள் முயற்சி பண்ணுங்கள், இங்கே வந்து ஓட்டுங்க அப்படிங்கிற ஒரு சஜஷனை வந்து கொடுப்போம். நம்ம இன்றைக்கும் நம்ம தேடுதலில் வந்து நாங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு போர்வெல் அமைக்கும் போது அந்த இடத்துல வந்து அதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கா, அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு கிராக்ஸ் இருக்கா, லேயர்ஸ் இருக்கா, இதில் வந்து ஆழப்படுத்தினா பிரயோஜனப்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் இருக்கா அப்படிங்கிறது தான் நாங்களும் தேடிட்டுருக்கோம். சில நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து அந்த மாதிரி மிஷின்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய விலையும் வந்து நமக்கு எட்டாக்கனியாக தான் இருக்குது. ஒரு மெஷினுடைய காஸ்ட்டு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 லட்சம் 30 லட்ச ரூபா வருது. நம்ம இன்றைக்கி 20 லட்சம் 30 லட்சத்தை வாங்கி நம்மளுடைய போர்வெல் மிஷினில் அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு இடத்துலையும் போய் நம்ம அதை செக் பண்ணி நம்ம வந்து செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ரேட்டு கிடையாது. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் கிடையாது, அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய போர்வெல் ரேட்டுக்கு இன்னும் போர்வெலையே எவ்வளோ நாள் வச்சு ஓட்டுவோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது வந்து நிறைய பேர் சொல்கிறது உண்டு. எல்லாருமே இப்படி தானே சொல்கிறீங்க, போர்வெல் மிஷின் வச்சுருக்கோங்க எல்லாருமே. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும், தமிழ்நாடுல இந்தியாவை பொறுத்தவரையுமே ஒரு பரவலான ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, உறக்க பேசுனா அது உண்மையாயிரும் அப்படிம்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு முந்திக்கிறவனுக்கு தான் வந்து முழு சாப்பாடும் கிடைக்கும். நம்மளை மாதிரி சமுதாயத்தில் அடுத்தடுத்த நிலையில் இருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து அந்த இடத்த எட்டி பிடிக்கக்கூடிய காலகட்டத்துக்குள்ளே அந்த வேலையுடைய இதே ஃபுல்லாக முடிஞ்சு போயிடுது, காலமே முடிஞ்சு போயிடுது. அது மாதிரி நம்ம இன்றைக்கி தொழிலில் நடுநிலையை தாண்டி கடைசி கட்டத்தை எட்டக்கூடிய ஒரு தருவாயில் நம்ம அந்த தொழிலில் கொண்டு போயிட்டுருக்கோம். அப்போ வந்து இது எல்லாமே வந்து உண்மையான ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நாங்களும் இன்றைக்கு வரையும் தேடுறோம். கண்டிப்பாக போர்வெல் மிஷின், போர்வெல் பாயிண்ட் பார்க்கக்கூடியவங்களோ இல்லை பெரிய விஷயங்களோ இல்லை ஒரு சொப்பு சாமானத்தையோ வச்சு இன்றைக்கி தண்ணீர் இருக்கிறத வந்து யாரும் நாங்கள் வந்து கேரண்டியாக கொடுக்கோம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து எங்களுடைய அனுபவத்தில் நான் இன்றைக்கி வரையும் நிறையா ஊர்களில் போய் தொழில் பண்ணியிருக்கேன், வடநாடுகளுக்கு போயிருக்கேன். பணி நிமித்தமாக நான் ஆரம்ப கட்டத்தில் நிறைய ஊரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அப்படி எல்லாம் பார்க்க போகும்போது எங்கே போனாலும் அந்த போர்வெல் மிஷினோ ஒரு போர்வெலோ அமைக்கிறத பார்த்துட்டோம்னா நமக்கு அது ஒரு தனி ஆர்வம் உண்டு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அந்த தொழில் உள்ளேயே வளர்ந்ததுனால எனக்கு வந்து இந்த போர்வெல் தொழில் மேலே ஒரு அதீத ஆர்வம் உண்டு. நான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் வந்து போடணும் போடக்கூடாது அப்படிங்கிற 2 மனநிலையில் தான் இருந்தேன். காரணம், ஏன்னா இதை வந்து ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. இவனடா உண்மையை சொல்கிறானா பொய்யை சொல்கிறானா அப்படிங்கிற ஒரு கதைகள்லாம் ஓடும். கண்டிப்பாக எனக்கு வந்து இதில் வந்து பொய்யை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணி அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது எதுக்குன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா உண்மையே இல்லாத ஒரு விஷயத்தை உண்மைன்னு சொல்லி நம்ப வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஸ்கேம். அதில் யாருமே மாட்டிடக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒரு போர்வெல் அப்படின்னா எதை சார்ந்து அந்த போர்வெல் அமைக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு வீட்டு தேவைக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குடிநீர் ஆதாரத்துக்கான ஒரு போர்வெல் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் ஆனால் உலகத்தில் இன்றைக்கி யாருமே குடத்தை தூக்கிட்டு போய் எங்கள் அம்மாலாம் வந்து எனக்கு தெரிய தண்ணி பைப்பில் போய் பிடிச்சிட்டு வருவாங்க. ரொம்ப தூரம் போயெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சின்ன வயசில் கிணறுகளில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து வளர்ந்த ஜெனரேஷன். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் வந்து என்னென்னா அவங்க வந்து உட்கார்ந்த இடத்துலையே எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மொபைல் முதற்கொண்டு எல்லாமே கையில் உடனே ஆன் ஸ்பாட்டில், அதாவது என்னென்னா ரெடி டு சர்வ் அப்படிங்கிற கண்டிஷனில் எதிர்பார்க்கறனால கண்டிப்பாக இன்றைக்கி வீடுகளுக்கு போர்வெல் கண்டிப்பாக அத்தியாவசியமானது. அதை வந்து போர்வெல் வந்து வீடுகளுக்கு வந்து நம்ம தண்ணீர் பார்த்து தான் ஓட்டணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் வாங்கக்கூடிய இடம் உங்களுடைய தலைவிதி நல்லா இருந்துன்னா அந்த இடத்துல தண்ணி வரப்போகுது. அதுக்காக ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் 2000 ரூபாயை கொடுத்தோ இல்லை 5000 ரூபா கொடுத்தோ அதில் தண்ணி வரலைன்னா அவனை சாபம் விட்டு வண்டிக்காரன் ராசி ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம் நடத்த வேண்டாம். ஏன்னா பூமிக்குள்ளே தண்ணீர் எல்லா இடங்கள்லையும் இருக்கும், பரவலாக இருக்கக்கூடியது. மழைநீர் பொறுத்து அந்த இடத்துல மழைநீர் சேகரிப்பை பொறுத்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு புதிய ஒரு ஏரியா டெவலப் பண்ணுறாங்க, நிறைய வீடுகள் போடுறாங்க, ஒரு அப்ரூவல் வாங்கி ஒரு வீட்டு மனையில் பிடிக்கிறாங்க. அந்த இடங்களில் பல வருடங்களாக வந்து தண்ணீர், அதாவது தண்ணீர் தேவை வந்து போர்வெல்லே அமைக்காத இடமா இருந்ததுனால அந்த இடத்துல வந்து எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் தண்ணி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணாத வரையும் கண்டிப்பாக அந்த பூமிக்குள்ளே பல ஆயிரம் வருடங்களாக சேர்ந்த தண்ணீர் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதுங்கிறது அது நம்ம வாங்கக்கூடிய இடங்களை பொறுத்து இருக்குது. சில ஊர்கள் பார்த்திங்கன்னா வெறும் 100 அடி 50 அடியிலையுமே இன்றைக்கும் தண்ணீர் வரக்கூடிய இடங்கள் இன்னமும் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பூமியோட நீர்மட்டம் வந்து அந்தளவுக்கு அதிக அழுத்தத்தில் அந்த இடத்துல
பூமியை வந்து உறிஞ்சி வச்சுருக்கு. அதே சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணீரே வராத இடங்கள்லாம் உண்டு. இப்போ எங்களை சுற்றி இருக்க இங்கே இந்த ஊர்லேயே எடுத்துட்டிங்கன்னா 4 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இதில் வந்து தண்ணீரே வராத இடம்னு ஒன்று இருக்குது. கொஞ்சம் தண்ணி எப்படி இருந்தாலும் போர்வெல் போட்டோம்னா வீட்டுக்கு ஏதாவது ஒரு இடத்துல போட்டோம்னா வந்துடும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா தேவைக்கு மேலே கிடைக்கும். அந்த தண்ணிலாம் விவசாயத்துக்கு ஏன்டா கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு. அதே மாதிரி சில போர்வெல் பார்த்திங்கன்னா வெறும் சில அடி போட்டாவே அந்த ஈரப்பதம் தண்ணி எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் வந்து அந்த இடத்துடைய அமைப்பு பொறுத்து, அந்த பூமியில் இருக்கக்கூடிய இதை பொறுத்து, அந்த கல்லோட கடினத்தன்மையை பொறுத்து அந்த இடத்துல பூமியில் தண்ணி வர்றது மாறுபடும். அதே மாதிரி போர்வெல் ஓட்டினா, வீடுகள்னு ஓட்டினா தயவு செஞ்சு கேசிங் பைப்பை வச்சு லாக் பண்ணி ஓட்டிக்கங்க. நீங்கள் தண்ணி பார்க்குறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அந்த போர்வெல் அமைக்கும் போது அந்த வண்டிக்காரங்களுக்கு வந்து அந்த சுதந்திரத்தை கொடுக்க மாட்டேங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே இன்றைக்கி காஸ்ட் வைஸில் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு கேசிங் பைப் எடுத்திங்கன்னா கூட ஒரு 7 இன்ச் கேசிங் பைப் எடுத்திங்கன்னா இன்றைக்கி குறைஞ்சபட்சம் மார்க்கெட்டில் ஒரு ஐஎஸ்சி பைப் எடுத்திங்கன்னா 4000 ரூபாய்க்கு மேலே தான். அப்போ அந்த 4000 ரூபாய்க்கு உள்ள பைசா வந்து அவங்க வந்து செய்யும்போது அதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதில் நிறைய அந்த செய்யக்கூடிய வேலைகள் வந்து எப்படிப்பட்டது, எப்படி செய்யணுங்கிற ஒரு மெத்தடாலஜிலாம் இருக்குது. அப்போ அது எல்லாமே வந்து டிஃபைன் பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா அதை சொல்ல தெரியாது. இன்றைக்குமே வந்து இந்த அவுட்ரு பைப்பு வந்து கடையில் வந்து 4000 ரூபாய் 4200 வாடகையோட மற்ற ஜிஎஸ்டி பில்லோட எல்லாமே கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஏன் போர்வெல்லில் நீங்கள் 4000 ரூபாய்க்கு வைக்கலாமா? அப்போ கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பை வாங்கி நம்ம அப்படியே இது நம்ம சாப்பிட முடியுமா? அது சமைக்கணும், பாத்திரம் வேணும், அதுக்கான கேஸ் வேணும், அது மாதிரி கரண்ட் வேணும், அதுக்கான ஒரு வீடு வேணும், அதுக்கான பாத்திரங்கள் எல்லாமே அந்த செட்டப்மெண்ட் இருக்கு இல்லையா? அது செய்யக்கூடிய ஆட்கள் வேணும். அது மாதிரி தான் எந்த பொருளுமே கடையில் கிடைக்கக்கூடிய பொருளை வாங்கி யாருமே அப்படியே கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அது வந்து தொழிலில் சாத்தியமே கிடையாது. அது வந்து சேவையாக செய்கிறவங்க வேணால் செய்யலாம். இந்த மாதிரி தொழிலில் வந்து சேவைங்கிற பேச்சுக்கெலாம் இடமே இல்லை. சேவைனா என்னென்னா, உங்களுடைய தேவைக்கு கொஞ்சம் நல்ல முறையாக செஞ்சு கொடுக்கலாம், ஏமாற்றாமல் போகலாம். ஏன்னா இந்த தொழிலில் நிறையா நான் சொன்ன மாதிரி யாரையுமே நான் நல்லவன்னு நான் குறிப்பிடலை. ஏன்னா இந்த தொழிலில் வந்து எல்லாருமே கலந்துட்டாங்க. அப்படிங்கும்போது சில இடங்களில் ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரித்து ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 30-35 வருஷமாக தான் ஆகும். கல்யாணம் பண்ணி ஒரு வீடு கட்டி எல்லாமே. அது வந்து 1,00,000 10 பேர்த்துக்கு மட்டும்தான் ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி உடனே ஒரு பங்களா, காரு எல்லாமே வந்துடும். அப்படிலாம் கிடையாது. அது வந்து நம்பாதீங்க மக்களே. அதை வந்து அதுவும் ஒரு வகையில் நம்மளுடைய உழைப்பையும் நம்மளுடைய வாழ்க்கையும் முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது என்றைக்குமே நான் வந்து அதை ஆதரிக்கிறதே கிடையாது. ஏமாற்றுவது இன்றைக்கி நம்ம ஒருத்தனை ஏமாற்றலாம், நாளைக்கு நமக்கு தெரியாமே நம்மளோட ஒரு பெரிய கில்லாடி நம்மளை ஏமாற்றுவான். அது மாதிரி வீட்டு தேவைகளுக்கு போர்வெல் ஓட்டலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி ஆழங்கள் எவ்வளோ ஓட்டலாம் அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு ஓட்டுறீங்க, நீங்கள் தண்ணியே பார்க்க வேண்டாம், உங்களுடைய நீங்கள் மத நம்பிக்கைப்படி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஓட்டுங்க. அதுக்குன்னு வீட்டுக்குள்ளே நிறைய இடத்துல அந்த கூத்தெல்லாம் நடக்கும். ஒரு பிளாட் வச்சுருப்பான், அவன் பிளாட் வச்சுருக்கதே பார்த்திங்கன்னா ஒரு 50க்கு 50 தான் இருக்கும். அது மத்தியில் கொண்டு போய் ஒரு பாயிண்டை வச்சு ஓட்ட சொல்லுவான். எனக்கு அது புரியாத ஒரு விஷயம். தண்ணீர் பார்க்க நீ அந்த இடத்துல தான் தண்ணீர் இருக்குது, பிளாட்டில் அவன் போரை ஓட்டி வீட்டுக்குள்ளே அவன் ஹாலில் வந்து அந்த போரை வச்சு அவன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடயமே இருக்காது. அதை வந்து அந்த பார்ட்டியும் அதை முழுக்க அவன் என்னமோ கடவுளையே வந்து இறங்கி எனக்கு வந்து நான் இறைவன் வந்து அது வந்து மதத்தை நான் எதுலேயுமே இதில் வந்து கலக்கலை. நான் வந்து எல்லா மதத்தையும் வந்து சமமாக எடுத்துக்கூடிய ஆள். கடவுளையும் நான் வந்து என்னோடய உயிரை எடுக்கக்கூடியது. இந்த இடத்துல தான் வந்து ஓட்டணும் அப்படின்னு சொன்ன மாதிரியே நம்புவாங்க. பார்த்தீங்களா, அந்த டேலண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கேமிங் ஸ்கில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்கும். அதுக்காக நான் வந்து அந்த கம்யூனிட்டி வந்து தண்ணி பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மோசக்காரங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கலாம், அந்த இடத்துல வந்து ஒரு புரிதல் இருக்கலாம், அது ஒரு கடவுளோட கிஃப்டாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி தான் அந்த மெஷினில் பார்க்குறதும் அதே மாதிரி தான். அதில் வந்து தேவைக்கு வந்து என்றைக்குமே ஒரு ஓரங்களில் தான் போர்வெல் அமைக்கணும். அந்த ஓரங்களில் வந்து இன்னும் 10 வருடங்கள் ஃப்யூச்சர் பிளானையும் சேர்த்து தான் நம்ம வந்து அந்த போர்வெல் அமைக்கணும். அதை வந்து நம்ம இன்றைக்கி போர்வெல் அவசரத்துக்கு அமைச்சிட்டு நாளைக்கு வந்து ஒரு வீடுகள் கட்டிட்டு பக்கத்தில் எல்லாம் பிளாட்டில் எல்லாருமே வீடுகள் கட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த போர்வெல் ஏதாவது ஒரு பிரச்சனைனாவோ இல்லை தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுதுன்னா அன்றைக்கி வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதெல்லாம் வந்து புரிஞ்சு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணினாலும் தெளிவாக யோசித்து ஒரு பேப்பர் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி கொட்டேஷன் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. கொட்டேஷன் வந்து எந்த போர்வெல்லையுமே வந்து கொட்டேஷனை வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். இப்போ வந்து மற்ற தொழிலில் ஒரு டிவி வாங்க போகிறீங்க, இப்போ அந்த டிவியோட விலை என்ன, இந்த ஃப்ரிட்ஜோட விலை என்ன அப்படிங்கிறத வந்து கொட்டேஷன் கொடுத்துடலாம். ஏன்னா அது வந்து ஃபிக்ஸடு டேக்ஸோட, ஜிஎஸ்டியோட, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, டேக்ஸு, மற்ற என்னென்ன செஸ்ஸு அது இதுன்னு என்னென்ன இதெல்லாம் இருக்கோ
எல்லாம் போட்டால் இது வந்து இந்த ரேட்டுக்கு வரும், இதை வந்து எங்களுக்கு இவ்வளோ மார்ஜின் கிடைக்கும், அது எங்களுடைய மார்ஜினில் நாங்கள் இவ்வளோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க அதை விற்கக்கூடிய பீஸை வச்சு அவங்க அந்த இதை வந்து கொட்டேஷன் கொடுத்துடலாம். ஆனால் போர்வெல்லில் நீங்கள் எப்படி அந்த கொட்டேஷன் கொடுப்பீங்க? ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்து ஒரு 300 அடியில் தண்ணி இருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த 300 அடியில் தண்ணி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவைக்கு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. அப்போ அது வந்து 300 400 ஆகலாம், இல்லை 500 ஆகலாம், இல்லை சில நேரங்களில் வந்து வெறும் 100 அடியிலேயே அந்த தண்ணி இருக்கலாம். அதனால் வந்து இந்த கொட்டேஷனுங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வந்து குறிப்பிட முடியும் நண்பர்களே. அதே மாதிரி நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஏரா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மெஷின் எல்லாமே ஹை ஸ்பீட் ஹை ப்ரெஷர் உள்ளது தான். அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு வீட்டு தேவைக்கு ஒரு போர்வெல் அமைக்கிறோம், அந்த இடத்துல எனக்கு தண்ணி வந்து வெள்ளம் ஆறு போல் போகலை, எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து வெளியே பீச்சு அடித்ததுப்பா, என் பொருளில் ஒன்றுமே வரலையே அப்படிங்கெல்லாம் யோசிக்கவே வேண்டாங்க. கண்டிப்பாக வந்து கடவுள் நமக்கு என்னத்தை அளந்து கொடுத்துருக்காரோ அது அப்படி தான். ஒரு மனிதனுக்கு வந்து கோடியில் சம்பாதிக்க வாய்ப்பு கொடுத்துருப்பாரு, அதே ஒருத்தனுக்கு வந்து லட்சத்தில் சம்பாதிக்க கொடுத்துருப்பாரு, சிலருக்கு வந்து 1000த்தில் கொடுத்துருப்பாரு, சிலருக்கு வந்து வெறும் 100 ரூபாயில் கொடுத்துருப்பாரு. அவனும் மனிதன் தான், இவனும் மனிதன் தான். அப்போ வந்து நமக்கான வாய்ப்புகள் கடவுள் எப்படி கொடுக்குறாரோ அது அப்படி. அதெல்லாம் வந்து நம்ம தேவைக்கு எவ்வளோ ஆழங்கள் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணிங்க. ஒரு வீடுங்கும் போது கண்டிப்பாக ஒரு 5 பேர் இருக்கிறீங்க, ஃப்யூச்சரில் இன்னும் கூட இன்னும் 2 3 நபர்கள் வந்து ஆட் ஆகலாம். அப்போது ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கு வந்து தண்ணீர் எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 6 இன்ச்சு போர்வெல்னால் நாங்கள் சொல்ல மாதிரி ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு வந்து 4.25 லிட்டர் அளவுக்கு நிற்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அந்த கணக்கின்படி வந்து எவ்வளோ ஓடும் அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த போர்வெல் ஓட்டும் போது அந்த மெஷினில் வந்து அனுபவங்கிறது எல்லா வாகன உரிமையாளருக்கும் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்களை மாதிரி ரொம்ப ஃபீல்டில் ரொம்ப வருஷங்கள் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடத்தோட அதனோட டெரைன் எப்படி இருக்குது, உள்ள பூமியில் என்ன மாதிரி ஃபார்மேஷன் இருக்குது, என்ன கல் இருக்குது, ஏன்னா அந்த வருடங்கள் அந்த அனுபவத்தை விஷயங்களை கற்றுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த விஷயம் வந்து தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு தேவையான அளவுக்கு தண்ணீர் இருக்குது இல்லைங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு பெரிய ஃபார்ம் அல்லது ஒரு ஃபேக்ட்ரி, இப்போ ஃபேக்ட்ரின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்கு குறைஞ்சபட்சம் நிறையா லேபர்கள் வேலை செய்வாங்க, அந்த மெஷினரிக்கு தண்ணி தேவைப்படும், இல்லை நீங்கள் செய்யக்கூடிய ப்ரொடக்ஷனுக்கு தண்ணி தேவைப்படும். அது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்கிறத பொறுத்து அந்த போர்வெல் வந்து எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திக்கலாம். அதை வந்து ஒரு இடத்துலையே நம்ம ஓட்ட போகிறதில்ல, ஃபேக்ட்ரிக்குள்ளே நிறைய பெரிய இடங்கள் தான் வச்சுருப்போம், அதில் வந்து நிறையா ஒரு 2 3 போர்வெல் கூட தேவைக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கலாம். இப்போ இன்றைக்கி உதாரணத்துக்கு நாங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இந்த ஐஸ் பிளான்ட்டு இருக்குது பார்த்துங்க. ஏன்னா மீன்பிடி ஏரியா பார்த்திங்களா, கடலோர பகுதி நிறையா மீன்பிடி இருக்கக்கூடியதுனால நிறையா ஐஸ் பிளான்ட்லாம் இருக்கும் பார்த்துங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே அந்த ஐஸ் தொட்டியில் வந்து எல்லாமே தண்ணீரை நிரப்பணும். அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஓட்டக்கூடிய போர்வெல் பார்த்திங்கன்னு வச்சுங்க, சைஸ் வேரியேஷன் வரும். நாங்கள் வந்து நார்மலாக ஒரு 6 இன்ச்சு ஓட்டணும்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து கஸ்டமைஸாக வந்து ஒரு 8 இன்ச்சு போர்வெல் வந்து அமைச்சு கொடுப்போம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஹெச்பி மோட்டார் ஹெச்பி வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஐஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே அந்த டெம்பரேச்சரில் வந்து ஐஸ் ஆகணும், அதுக்கு வந்து ஈவனாக எல்லா பாக்ஸுக்கும் வந்து அந்த தண்ணி ஃபில் பண்ணணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஹை ஸ்பீடில் வந்து அந்த பாக்ஸை நிரப்பக்கூடிய அளவுக்கு அந்த போர்வெல்லில் தண்ணி இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியமானது, இல்லைன்னா ஐஸ் பிளான்ட்டை ரன் பண்ண முடியாது. அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து போர்வெல் வந்து பெரிய போர்வெல் அமைக்கிறோம். அந்த இடத்துல அந்த போர்வெல்லில் வந்து தண்ணீர் கிடைக்கக்கூடிய அளவு, அதனுடைய ஆழத்தெல்லாம் வந்து நம்ம அந்த இடத்துல தான் முடிவு பண்ணுறோம். அதில் வந்து எவ்வளோ தண்ணீர் தேவைங்கிறத பொறுத்து ஆழங்களையும் போர்வெல்லோட சைஸையும் நம்ம இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் விவசாய பூமி, ஒரு இடத்துல தண்ணீர் வருது, அந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து நின்று போச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த பூமியில் இருக்கக்கூடிய நீர்மட்டம் ஒன்று குறைஞ்சிருக்கணும், இல்லது அந்த நீர்மட்டம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு நீர்மட்டங்கிறது பரவலாக பூமிகளை கிலோமீட்டர் நீளத்துக்கு கூட இருக்கிற இடங்கள்லாம் உண்டு. சில அடிகளில் வந்து மாறும், சில நேரங்களில் வந்து 10 அடிகளில் மாறும், சில இடங்களில் வந்து 100 அடி மாறும். அந்த அக்ஃபயர் உள்ள நான் தான் திரும்ப அந்த அக்ஃபயருங்கிறேன் ஒரு விரிவான வீடியோ வந்து ஒரு நாளைக்கு அதை வந்து நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை அவங்ககிட்ட ஒரு காப்பிரைட் பர்மிஷன் கேட்டு அதை கண்டிப்பாக என்னோட இதில் டேக் பண்ணுறேன். அந்த இடங்களில் வந்து தண்ணீருடைய அளவு, மழையுடைய அளவு, மழைப்பொழிவு குறையும் போது கண்டிப்பாக அந்த போர்வெல்லில் தண்ணீர் குறைய தான் செய்யும். அப்படி குறையக்கூடிய காலத்தில் வந்து ஒன்று நம்ம விவசாயத்தில் வந்து தவிர்க்க முடியாத பட்சத்தில் அந்த விவசாயத்தை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்க தான் செய்யணும். ஏன்னா அந்த வருஷம் மழையோடைய அளவுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்காம நம்ம விவசாயத்தை முழுமையாக போர்வெல்லை நம்பி இறங்குறது வேஸ்ட்டு. அதே மாதிரி அந்த நீர்மட்டம், மழை இதெல்லாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருந்துன்னா அந்த இடத்துல இது இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல நல்ல போர்வெல் ஓடிட்டுருக்கு, அந்த பகுதியில் வந்து போர்வெல் வந்து வேறு போர்வெலோ இல்லை ஆழப்படுத்தினா தண்ணீர் வருமா அப்படின்னா, நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து பூமியில் ஒரு 300 அடி அளவுக்குள்ள பகுதியில் உங்கள் ஏரியாவில் எடுத்துருக்கீங்க தண்ணீர், அந்த லேயரில் காலி பண்ணியாச்சு. அடுத்து எல்லாருமே 400 அடிக்கு ஷிஃப்ட் ஆகிறோம்.
அப்போ அந்த 400 அடி 1000 போய்டும். அதுக்கடுத்து 500 அடி. அப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியுமே ஒழிய, நம்ம எடுத்த உடனே ஒரு 1500 அடி ஓட்டி வச்சுருவோம், 2000 அடி ஓட்டி வச்சுருவோம் அப்படிங்கிற இதுக்கெலாம் போனோம்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப இது பண்ணிடும். அதெல்லாம் வந்து விவசாயத்திற்கு பொருந்தாது. கண்டிப்பாக வந்து விவசாயத்துக்கு இன்றைக்கி செய்யக்கூடியது இருக்கலையே மிக கடினமான பணி வந்து விவசாய நண்பர்கள் படக்கூடிய துன்பம், அவங்க உற்பத்தி பண்ணக்கூடியது. இப்போ நான் ஒரு போர்வெல் ஓட்டுறேன்னா கூட நான் காலையில் வந்து போர்வெல்லை ஓட்டிட்டு நான் அதுக்கு என்னங்கிற அந்த பைசாவை வாங்கி சாயங்காலமே யாருக்கு பெட்ரோல் பங்கு கொடுக்கணுமா, பிட்டு டூல்ஸ் வாங்கணுமா, இல்லை பைப்பு கடைக்கு கொடுக்கணுமா, என் லேபருக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறத நான் பார்த்துருவேன். அந்த கணக்கை பார்த்துருவேன். எனக்கு லாபமாக இருக்கலாம். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 போருக்கு தொடர்ச்சியாக லாஸ் ஆகும். அது நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தில் நம்ம வந்து வெளியே சொல்லவும் முடியல, தவிர்க்க முடியாது. சொன்னாலும் அது வந்து கொஞ்சம் ரொம்ப மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்தளவுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ அந்த விவசாய நண்பர்கள் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க. இப்போ ஒரு கோழி பண்ணையாளர்கள் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கோழி பண்ணைகளுக்கெல்லாம் வந்து நிறைய போர்லாம் அமைச்சு கொடுக்குறோம். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேச்சர்ஸ்க்கெலாம் தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து அவங்க போடக்கூடிய எஃபர்ட்டை வந்து அந்த போர்வெலை நம்பி இருந்ததுனால் திடீர்னு அது வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அவங்க வந்து பெருத்த நஷ்டம், அவங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். நான் விவசாயம் செய்கிறதே பெரும் கஷ்டம்னு நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஒரு தடவை லாஸையே இன்றைக்கி வந்து பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. அதனால் வந்து விவசாய பூமியில் ஒரு இடத்துல தண்ணீர் இருக்குது, அந்த இடத்துல தண்ணீர் நீர்மட்டம் குறையுதுன்னா முதல் விஷயத்தை நீங்கள் கவனிங்க, அந்த வருஷம் மழை பெஞ்சிருக்கா அப்படிங்கிறது. இல்லை மழை பெஞ்சிருக்கு, எனக்கு என்னோடய போர்வெல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னா, ரெண்டாவது அந்த போர்வெல் வந்து எங்கேயாவது பக்கத்தில் பிடிபட்டுருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல நிறையா ஊர்களில் போய் போர்வெல் அமைக்கிறோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு போரில் தண்ணி நல்லா இருக்குன்னா அந்த இடத்துல வந்து பழத்தில் ஈ மாதிரி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அதை தான் எய்ம் பண்ணுவாங்க. சில நேரங்கள் அதை வந்து எங்ககிட்டே கேட்குறது உண்டு, நீங்கள் வந்து அந்த போர்வெல்லில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிம்பாங்க. அது வந்து எங்களோட தொழிலில் வந்து அது தர்மமே கிடையாது. நாங்கள் என்றைக்குமே அந்த வேலையை வந்து நாங்கள் செய்வதே கிடையாது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு தண்ணீர் வந்திருக்குது, நீங்கள் இந்த இடத்துல போர் ஓட்டுங்க, இதில் வந்து இந்த தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் என்றைக்குமே இதுவரையும் என்னோடய மனசாட்சிக்கு விரோதமாக நான் யார்கிட்டையுமே வந்து அந்த விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். ஒரு போர்வெல் அமைக்கக்கூடிய ஆழத்தையும் நேரத்தையும் அதில் தண்ணீரையோ பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு யார் எஜமானனாக இருக்கானோ அவங்களுக்கு மட்டும் நான் விசுவாசியாக இருந்தால் போதும். நான் எல்லாத்துக்கும் விசுவாசியாகி எனக்கு வந்து பெரிய சிலையெல்லாம் யாரும் வைக்க போகிறது கிடையாது. அதனால் வந்து என்றைக்கும் அந்த ஒரு குற்றச்செயலை நாங்கள் செய்கிறது கிடையாது. அது மாதிரி அந்த ஆழங்கள் எவ்வளோ அந்த போர்வெல் இருக்குது, அது எதனால் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கவனிங்க. அதே போல் போர்வெல் ஃபெயிலியர் போர்வெல் ஒரு இடத்துல போர் தோட்டத்திலே ஓட்டியிருக்காங்க, பார்த்தா ஒரு அரை அடி தள்ளி வச்சுருந்தா தண்ணீர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த தியரி வந்து யார் கண்டுபிடிச்சானுங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, நாங்கள் செய்யக்கூடிய போர்வெல்ங்கிறதே வந்து ஒரு டிடிஹெச் மெத்தடு தான். நம்ம இந்தியாவில் நம்ம செய்யக்கூடிய போர்வெல் மெத்தடு வந்து எல்லாமே டிடிஹெச் மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம். அதனுடைய பிரின்சிபல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய சமட்டியை வச்சு கல்லை வந்து ஓங்கி ஓங்கி அடித்து நொறுக்கிற மாதிரி தான். அதை வந்து நம்ம கையில் செஞ்சோம்னா சில அடிகள் அடிக்கிறோம். ஆனால் அதே வந்து மெஷினில் செய்யும்போது அந்த ஹை ப்ரெஷர் கிட்டத்தட்ட 23-26 கேஜ் வரையுமே நம்ம ப்ரெஷர் கொடுத்து செய்கிறோம் டிடிஹெச் ஹேமரில். அதே மாதிரி நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1250 சிஎஃப்எம்னு சொல்லுவோம். அது கியூபிக்கு, அதாவது என்னென்னா ஒரு சென்டிமீட்ரு அந்த இதில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கெலாம் இருக்குது. அவ்வளோ அழுத்தத்தில் இது பண்ணும்போது அந்த இடத்துல அடிக்கக்கூடிய ஒன்றும் இல்லாமல் ஒரு சின்ன கல்லை எடுத்து நம்ம வந்து சுற்றியில் ஒரு கல்லில் அடிக்கும்போது அது எத்தனை தூரத்துக்கு விரிசல் விழுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே போல் தான் நம்ம வந்து மெஷினில் செய்யும் போது அந்த விரிசல், காற்று, தண்ணி எல்லாமே சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு மாஸ் பவர், இரும்பையே கட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இது உண்டு. அதை நீங்கள் போய் நிறைய யூடியூப்பில் பார்க்கலாம். தண்ணீரை வந்து வச்சு இரும்பை கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் டெக்னாலஜிலாம் வந்து இப்போ ரொம்ப பழசாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அடியில் தள்ளி போயிடுச்சு, 2 அடியில் தள்ளி போயிடுச்சு அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க மக்களை. ஏன்னா வந்து இது வந்து உண்மைக்கு புறம்பான விஷயம். உங்கள்கிட்ட இருக்கிற காசு தான் அழிஞ்சு போகும். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் ஒரு தடவை சொல்லலாம், வான் பண்ணலாம். அதை வந்து ஏற்றுக்காததும் உங்களுடையது. அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இது வந்து நஷ்டம் உங்களுக்கு தான். ஏன்னா நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு போர்வெல் ஒரு தோட்டத்தில் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து அந்த போர்வெல் வந்து பக்கத்தில் புது போர்வெல் அமைக்க வேண்டாம்னு தான் நம்ம சொல்கிறோம். என்றைக்குமே வந்து இன்றைக்கி வரையும் போர்வெல் வந்து அமைக்கக்கூடிய இடத்துல ஃபெயிலியர் இருந்ததுனால் யார் எதை சொன்னாலும் நம்பாதீங்க. அந்த இடத்துல வேணால் முழுமையாக செக் பண்ணி பாருங்கள். அந்த சயின்டிஃபிக் டேர்ம்ஸு இது பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதையோ ஒன்று வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரூவனான விஷயங்கள் ஏதாவது யாருக்காவது தெரிஞ்சதுனாலும் கண்டிப்பாக அதை கூட இது பண்ணி பாருங்கள்.
நான் இன்றைக்கி உள்ளே இருக்கக்கூடிய ரியாலிட்டியை வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த பூமியில் என்ன மாதிரி இருக்குது, இதில் வந்து யாரால் கணிக்க முடியும், இதில் வந்து நாங்கள் போய் 10 வருஷம் காலேஜில் படிச்சுட்டு வந்ததுனால நான் வந்து அந்த இடத்துல பூமியில் தண்ணி இருக்குங்கிற ஒரு இதெல்லாம் கண்டுபிடிச்ச முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. கடவுள் கல்வியை கொடுத்தது வந்து உன்னுடைய அறிவை வளர்த்திக்க அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு. இவர் வந்து கலெக்டர், இவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற இவர் வந்து அதுக்கு தகுதியான ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் தான். அதுக்கு மேலே நம்மளுடைய திறமை, நம்மளுடைய அனுபவம், நேரம், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதனால் வந்து பூமியில் நீரோட்டம் பார்ப்பது உண்மையா பொய்யா அப்படிங்கிற இந்த இதுக்கு வந்து நான் சொல்வது வந்து எதையும் உறுதியாக சொல்கிற அளவுக்கு விஷயங்கள் ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. எல்லா விஷயமும் 50-50% தான். ஃபெயிலியர் 50னா சக்ஸஸ் 50ன்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு எந்த தீர்வுமே கிடையாது. இதுவரையும் இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஏதாவது ஒரு டெக்னாலஜி இருக்குது, இந்த மாதிரி நாங்கள்லாம் ப்ரூஃப் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி டெக்னாலஜி யாராவது நண்பர்கள், வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு அதை வந்து என்னங்கிறத வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்த முடியும்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். இல்லை தொடர்பு கொள்கிறது ஏதாவது நம்பர்கள் இருந்ததுன்னா கொடுங்க. ஏன்னா இது மக்களுடைய வாழ்வாதாரம். இன்றைக்கும் நம்ம சொல்லக்கூடியது எனக்கு இது வந்து தொழில் தான். அதுலேயும் வந்து இந்த தொழிலை வந்து இன்னும் கொஞ்ச நாள் கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு ஆசை. ஏன்னா இதை வந்து ஒரு பேஷனாக எடுத்து நம்ம செஞ்சிட்டோம். இதை வந்து அழிய விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. அதனால் இதில் இருக்கக்கூடிய உண்மைகளையும் பொய்களையும் வந்து நம்ம உறக்க சொல்லும்போது நிறையா எரிச்சல்கள், நிறையா அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் வரும். சில நேரங்களில் வந்து ஏச்சு பேச்சுகள், ஏசுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கேலி பேசுகிறது, இதெல்லாம் நடக்கும். அவங்கள பற்றிலாம் நான் கண்டுக்கிறதில்ல. மக்களாகிய நண்பர்கள், என்னை நம்பி இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர், இல்லை எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு தேடக்கூடிய ஒரு வலைதளத்தை வந்து தேடக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நீர்மட்டம் கண்டுபிடிக்கிறதுல இருக்கக்கூடிய உண்மையை பற்றி இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் வந்து இன்னும் நிறையா விஷயங்களை வந்து, ஏன்னா இதை வந்து நம்ம வந்து சைட்டில் போய் நம்ம வந்து இது டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம மெஷின் ஓடும்போது நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஓடக்கூடிய சத்தங்கள் வந்து மிக கடுமையாக இருக்கும். அதனுடைய டெசிபிள் சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா காதை பிளந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஒரு சைட்டில் நின்று நம்ம அந்த வீடியோலாம் வந்து மேக் பண்ணி இது பண்ணுறதுனா வெறும் அதனுடைய சும்மா அந்த ஷார்ட்ஸுக்கு ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரி கொண்டாட்டம் இது மாதிரி வேணும்னா போடலாம். மற்றபடி வந்து நம்ம வந்து பின்னாடி இருந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். அப்படி வாய்ஸ் ஓவர் அங்கெல்லாம் கொடுக்க முடியாது எங்கள் தொழிலை பொறுத்தவரையும். நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய இந்த வரவேற்பை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவோம். யாருக்காவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடலாம். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு நான் உடனடியாக பதில் கொடுக்காவிட்டாலும் அதை பார்த்துட்டு ஓரிரு நாளில் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு பதில் கொடுக்குறேன். அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவோம். நல்ல விஷயங்களை வந்து நேசிப்போம். தீய விஷயங்களை அழிக்கிறதுக்கான முயற்சியாக இறங்குவோம். இவ்வளோதான், சிம்பிளாக. நன்றி நண்பர்களே.